விசிக ஐயுஎம்எல் கட்சி சார்பில் வன்னியரசு மற்றும் ஷாஜகான் அமைச்சர்களாக கவர்னர் மாளிகையில் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு கவர்னர் ஆர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சர்களாக பதவியேற்ற விசிக எம்எல்ஏ வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராகவும், ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதிகாரம் எளியவருக்கு அதிலென்ன ஆத்திரம், ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகள் அசைத்திடாது, அமைதியாய் கடப்பது அநாகரீகம் தவிர்க்கவே என ராசா விமர்சனத்திற்கு விசிக பொருளாளர் பாலாஜி பதிலளித்துள்ளார். சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்த ராஜ்யசபா பதவியிடத்துக்கு ஜூன் 18 இடைத்தேர்தல் நடைபெறும் எனவும், ஜூன் 1 வேட்புமனு தாக்கல் தொடங்கும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அமைச்சர்களாக பதவியேற்ற விசிக எம்எல்ஏ வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராகவும், ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆட்சியில் பங்கு என்பது வெறும் வார்த்தை ஜாலம் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் சொன்னதை செய்வார், செய்வதையே சொல்வார் என்பதற்கு இணங்க முதல்வர் விஜய் விக்கிரவாண்டியில் விதைத்த கொள்கை விதையை இப்போது செயலாக மாற்றி வருகிறார் என தவேகா தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் எபோலா வைரஸ் பரவி வருவதால் டெல்லியில் வரும் 28ஆம் தேதி நடக்கவிருந்த இந்தியா ஆப்பிரிக்கா ஒன்றிய அமைப்பின் உச்சி மாநாடு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவல் காரணமாக தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என மாநில அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர்களாக பதவியேற்ற வன்னியரசுக்கும் ஷாஜகானுக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்கள் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றது குறித்து கடுஞ்சொற்களால் விமர்சிக்க வேண்டாம் எனவும் திமுகவினருக்கு வலியுறுத்தியுள்ளார். பதவிக்காக தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்கிறார் எஸ்.பி. வேலுமணி. அதிமுகவில் பிளவு இல்லை, கருத்து வேறுபாடுகள் உள்ளது என்றார். வெளியில் பற்களை காட்டி சிரித்துக் கொண்டு உள்ளுக்குள் அனலாய் தகிக்கும் இந்த கூட்டணியை தான் கொள்கை கூட்டணி என மேடைக்கு மேடை திமுக தலைவர் ஸ்டாலின் மார்த்தட்டினார். யாருடைய கூட்டணி வெறும் தேர்தல் ஆதாயத்திற்கான கூட்டணி என்பது தற்போது நிரூபணமாகிவிட்டது என்றும் அதிமுக கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடுலைட்ஸ் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் உடனிருந்தனர். தாவேகா அரசிடம் நாங்கள் அமைச்சர் பதவி கேட்டதாக தொடர்ந்து அவதூறு பரப்புகின்றனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கூறியுள்ளார். அரசு விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டியெடுக்கும் கல்குவாரிகள் உடனடியாக மூடப்படும் என கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். விசிகாவை கடுமையாக விமர்சித்து கருத்து பதிவு வெளியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா கடும் எதிர்ப்பு கிளம்பியதும் அந்த பதிவை நீக்கிவிட்டார். மக்களை பார்க்காமல் ஓடிப்போன கோழை என கரூர் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜயை தரக்குறைவாக விமர்சித்த வன்னியரசு இன்று விஜயின் அமைச்சரவையிலேயே அமைச்சராக இருப்பது விதியின் விளையாட்டு, காலத்தின் கோலம் என பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறினார். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் யார் பேசினாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளோம். ராஜாவின் பதிவை கண்டிக்கிறோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமைந்திருப்பதால் அக்கட்சியின் அமைச்சர்கள் கர்நாடகாவிற்கு சென்று காவிரி தண்ணீரை பெற்று வந்துவிடுவார்களா என கோமாதேக பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெற்ற இந்த நாள்தான் உண்மையான சமூக நீதி நாள் என முதல்வர் விஜய் கூறியதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்னார். முதல்வர் விஜயை போனில் தொடர்பு கொண்டு மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காகவும் தமிழகத்தின் எதிர்காலத்திற்காகவும் முதல்வர் விஜய் தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்தி ஆட்சி செய்வதற்கான வலிமையையும் ஞானத்தையும் பெறட்டும் என்று கூறியுள்ளார். இந்தியாவைப் போல அண்டை நாடான பாகிஸ்தானிலும் கரப்பான் பூச்சி அவாமி லீக் கட்சி உருவாகியுள்ளது. பொருளாதார நெருக்கடியால் தவித்து வரும் பாகிஸ்தானில் இளைஞர்கள் அதிகாரத்திற்கு எதிராக குரல் எழுப்ப இதை தளமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். கர்நாடகா நடுவர் நீதிமன்ற தீர்ப்பையும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையும் மீறுவதை அனுமதிக்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள வழக்கை தமிழக அரசு விரைவுபடுத்தி காவிரி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு வைகோ வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசமுடனான 6000 கிலோமீட்டர் எல்லைப் பகுதிகளை ஊடுருவ முடியாததாக மாற்றுவதற்கும் அப்பகுதிகளின் மக்கள் தொகை அமைப்பை மாற்றும் சதியை முறியடிப்பதற்கும் அடுத்த ஆண்டு ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். ராசாவின் விமர்சனம் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எதிரான அவதூறாகவும் கொச்சைப்படுத்துவதாகவும் பார்க்கிறேன் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஜூன் 21 நடக்கும் நீட் மறுதேர்வை 100% தவறில்லாமல் நடத்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு துறைகளில் விடப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இன்று பேட்டரி கார் மூலம் பார்வையிட்டார். பல்வேறு துறை சார்ந்த அலுவலகங்களையும் முதல்வர் பார்த்தார்.
விசிக IUML குறித்து ஆபாசமாக விமர்சித்தது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் பதிவிட்டது தமிழில் தானே உள்ளது, அது அனைவருக்கும் புரியும் என சரியாக பதில் அளிக்காமல் வேகமாக காரில் ஏறி ராசா புறப்பட்டுச் சென்றார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டி தமிழகத்தின் டெல்டா பகுதிகளை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சியை ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என முதல்வர் விஜயை டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படும். இதற்கு தேவையான நிதி கட்டமைப்புகள் செய்து கொடுக்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள பாருங்கள், மீண்டும் தவறு செய்தால் மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவீர்கள் என ராசா பதிவுக்கு தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆட்சியில் அதிகார பகிர்வு வழங்கிய முதல்வர் விஜய்க்கு நன்றி, விடுதலை சிறுத்தைகளின் கனவு இன்று நனவாகியுள்ளது என திருமாவளவன் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் இனி இருக்காது, விவசாயிகள் லஞ்சம் தர தேவையில்லை என உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் கூறினார். +2 மாணவர்களின் உயர்கல்விக்கு தேவைப்படும் சான்றிதழ்கள் பள்ளிகளிலேயே வழங்கப்படும். வருமான இருப்பிட சான்றிதழ்கள் அந்தந்த பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். லீக்கேஜ் சரி செய்தால் போதும், நிதி சிந்தாமல் சிதறாமல் துறையின் சார்பாக செயல்படுகிற போது குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். இதுதான் முதல்வர் விஜயின் கனவு என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மே 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை போக்குவரத்து, பொதுப்பணி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல துறைகளின் சார்பில் வெளியிடப்பட்ட டெண்டர்கள் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிறுபான்மையினரின் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஷாஜகான் இன்று தலைமை செயலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் தன் நாற்காலிகள் அமர்வதற்கு முன்பாக முஸ்லிம் முறைப்படி துவா ஓதிய பிறகு பொறுப்பேற்றுக் கொண்டார். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மக்கள் பணிகளை மேற்கொள்வேன். உள்ளாட்சித் தேர்தலானாலும் பாராளுமன்ற தேர்தலானாலும் கடலூர் தாவேகா கோட்டை என்பதை நிரூபிப்பேன் என அமைச்சர் ராஜ்குமார் சொன்னார். தமிழகத்தில் 4 மாவட்ட எஸ்பிக்கள் உட்பட 6 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி எஸ்பியாக டோங்கரி பிரவீன் உமேஷ், தென்காசி எஸ்பியாக அசோக்குமார், திருப்பத்தூர் எஸ்பியாக அக்ஷல் அனில் வாக்கரே, பெரம்பலூர் எஸ்பியாக லலித்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் சின்னக்கரையில் உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 25 பேருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு CBSE மாணவர்கள் விடைத்தாள் நகல் பெற நாளை கடைசி நாளாக இருக்கும் நிலையில் இந்த அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பணியாளர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி SBI வங்கி ஊழியர்கள் வரும் 25, 26ஆம் தேதிகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலியாக உள்ள துணை வட்டாட்சியர் பணியிடங்களை நிரப்பாமல் காலம் தாழ்த்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து கலெக்டர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுங்கச்சாவடிகளில் ரூபாய் 10 முதல் ரூபாய் 100 வரை சுங்க கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக இந்த கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியது, கொண்டாடியது குறித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் NIA அதிகாரிகள் விளக்கியுள்ளனர். அறநிலையத்துறைக்கு நியமிக்கப்பட்ட அமைச்சரின் சாதி குறித்து எதிர்க்கட்சிகள் தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள். ரமேஷை அமைச்சர் ஆக்கும் வரை அவர் என்ன சாதி என்றே எங்களுக்கு தெரியாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசு அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்களை TNPSC மூலம் விரைந்து நிரப்ப வேண்டும். அரசு பயிற்சி மையங்கள் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கு உரிய பயிற்சி வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் சரத்குமார் அறிவுறுத்தியுள்ளார். திரைப்பட டிக்கெட் கட்டணத்தை 250 ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும். திரைப்படங்களுக்கான உள்ளூர் பொழுதுபோக்கு வரியை நீக்க வேண்டும் என முதல்வர் விஜயை சந்தித்து திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்தது. எரிபொருள் தட்டுப்பாடு விவகாரத்தில் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்பட வேண்டும். பிரதமர் கேட்டுக்கொண்டபடி மக்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என ராஜ்யசபா MP கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீனுடன் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை நடத்தினார். சட்டசபை தேர்தலில் பாஜகவின் செயல்பாடு, தேர்தல் தோல்வி, 2029 MP தேர்தலுக்கு முன் தமிழகத்தில் கட்சியை பலப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அறநிலையத்துறை அலுவலர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும். பக்தர்கள் மன நிறைவோடு தரிசனம் செய்ய வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். கவர்னர் அர்லேகரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்தார். சந்திப்புக்கு பின் வெளியே வந்த எல் முருகன், கவர்னர் பொறுப்பேற்றதிலிருந்து அவரை பார்க்க முடியவில்லை, தேர்தலும் வந்துவிட்டது, தற்போது அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்றார். தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை செய்த வழக்கில் கைதானவர்கள் உடனடியாக ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி 180 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டுமென போலீசாருக்கு DGP சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார்.
தாவேகா கட்சியின் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு வந்த ஜான் ஆரோக்கியசாமி முதல்வர் விஜயின் அரசியல் ஆலோசகராகவும் பொது நிகழ்வுகள் ஆலோசகராக விஷ்ணு ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோடை விடுமுறை மற்றும் வார இறுதியை முன்னிட்டு சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்ல இன்று சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுவதாக அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. சென்னை மதுரவாயலில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வடமாநில வாலிபரை பெண்ணின் பெற்றோர் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். முதல்வர் விஜயின் பரிந்துரையை ஏற்று அமைச்சரவையில் விசிக எம்எல்ஏ வன்னி அரசு, ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான் இடம்பெறுவதற்கான அறிவிப்பை கவர்னர் மாளிகை வெளியிட்டது. அரசு விவகாரங்களில் தாவேகாவினர் தலையிட வேண்டாம், மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத கட்சியினர் ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் எச்சரித்துள்ளார். விசிக ஐயுஎம்எல் கட்சி சார்பில் வன்னியரசு மற்றும் ஷாஜகான் அமைச்சர்களாக கவர்னர் மாளிகையில் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு கவர்னர் ஆர்லேக்கர் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விசிக எம்எல்ஏ வன்னி அரசு உளமாற உறுதி கூறி அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட மகாகவி பாரதி நகர், சாஸ்திரி நகர், ஷர்மா நகர், புதுநகர், காந்தி நகர், எருக்கஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் மின்வெட்டு பிரச்சினை ஏற்பட்டு வருகிறது. இதை கண்டித்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை தேவக்கோட்டையில் பாலியல் சீண்டல் புகாரை பெற அலட்சியம் காட்டியதாக கூறப்படும் 5 போலீசாரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் உத்தரவிட்டுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பரவி வருவதை அடுத்து இந்திய அரசு புதிய பயண வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. காங்கோ, உகாண்டா, ஜோர்டான் ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் தங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் விமான நிலைய அதிகாரிகளிடம் தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பழனி முருகன் கோயிலில் இன்று ஒருநாள் மட்டும் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வாயு அஸ்திரா 1 ஏவுகணையின் சோதனை வெற்றிகரமாக முடிந்தது. 10 கிலோ எடை கொண்ட ஏவுகணை சுமார் 100 கிலோமீட்டர் பறந்து சென்று இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்துள்ளது. விரைவில் இந்திய ராணுவ பயன்பாட்டிற்காக வழங்கப்பட இருக்கிறது. சென்னை மாநகர புதிய போலீஸ் கமிஷனராக கூடுதல் டிஜிபி அமல்ராஜ் நியமிக்கப்பட்டார். இன்று அவர் கமிஷனராக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுக்கோட்டை பெருமாநாடு பகுதியில் கோர்ட்டில் ஆஜராக வந்த 17 வயது சிறுவன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் இரவு நேரங்களில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் கீழே இறங்க வேண்டாம் எனவும் வாகனத்தை மெதுவாக ஓட்டிச் செல்லவும் வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். சி.வி. சண்முகம் பதவி விலகிய நிலையில் ஜூன் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாவேகாவுக்கு முதன்முறையாக ராஜ்யசபா எம்பி இடத்தை பெற வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஷாப்பிங் செல்லும் மக்களின் பைகளை சுமந்து செல்லும் சேவையை வழங்கும் கேரிமென் என்ற புதிய சேவை டெல்லியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவையில் அதிகபட்சம் 12 கிலோ எடை வரை சுமக்க 1 மணி நேரத்திற்கு 149 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டசபையில் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் காங்கிரஸ் எம்எல்ஏ திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அவரை முதல்வர் சதீசனும் எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயனும் அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். ஓட்டுப்பதிவின் போது தாவேகா வேட்பாளர் அசோக் சினோராவை தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது 4 பிரிவுகளில் போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக அரசின் நிதி உதவியுடன் டெல்லி JNU பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையை முதல்வர் விஜய் அடுத்த வாரம் திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு முன் பிரதமர் மோடியை விஜய் சந்திக்க உள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு டெல்லியில் பசு, கன்று, ஒட்டகங்களை குர்பானி கொடுக்க மாநில அரசு தடை விதித்துள்ளது. விதி மீறினால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை தற்போது காங்கிரஸ் தயவில் ஆண்டு வரும் தாவேகா அரசால் மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திடமான நிலைப்பாடு எடுத்து பேச முடியுமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தனது அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். மாற்றுக் கட்சியினருக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 25 லட்சம் மோசடி செய்த அறநிலையத்துறை பெண் ஊழியர் மேனகா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தமிழகம் முழுவதும் பல்வேறு வகைகளில் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்போதைய முதல்வரால் அதனை தடுக்க முடிந்ததா? சினிமாவில் நடிப்பது போல் நடித்துவிட்டால் போதுமா? நடைமுறைப்படுத்த வேண்டாமா என அனிதா ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை அழகிரியின் மகள் கயல்விழி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு நிகழ்ச்சி அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது.
சமூக நீதி மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக தனது அரசின் முதல் அமைச்சரவையை ஒரு கூட்டணி அமைச்சரவையாக வடிவமைத்திருக்கும் முதல்வர் விஜய்க்கு நன்றியும் பாராட்டும். மக்கள் பணிகள் சிறக்கட்டும் என இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கூடுதலாக பதிவாகும். தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,18,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,780 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 295 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று 4 மணி நேர மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. ஆட்சி நிர்வாகத்தை விரைவுபடுத்தவும் நிலுவையில் உள்ள பணிகளை உடனடியாக முடிக்கும்படியும் அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல்லில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது மேற்கொள்ளப்படவுள்ள ராணுவ நடவடிக்கையை கையாள்வதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே லேசான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்து இந்தியா வந்த பிரதமர் மோடி நேற்று 4 மணி நேரம் மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க ஆலோசித்தோம் என பிரதமர் மோடி கூறினார். 2026ஆம் ஆண்டுக்கான கோடாட் விண்வெளி ஆய்வு விருதை இந்தியாவின் சந்திரயான் 3 திட்டத்திற்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் வழங்கியது. அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் வினேக் வாத்ரா இந்த விருதை பெற்றுக் கொண்டார். வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோடை விடுமுறையை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 79,603 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். உண்டியல் காணிக்கை மூலம் நேற்று ஒரே நாளில் மட்டும் 4,35 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இத்தாலி சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு மெலோடி சாக்லேட் பாக்கெட்டை பரிசாக வழங்கினார். இது தொடர்பான பிரதமர் மோடியின் மெலோனி வெளியிட்ட செல்ஃபி வீடியோ வைரலானது. 19 கோடி பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. எவரெஸ்ட் சிகரத்தில் மலையேற்றத்தில் ஈடுபட்ட 2 இந்தியர்கள் இறந்தனர். 274 பேர்களுடன் சிகரத்தில் இருந்து கீழே இறங்கியபோது உடல் சோர்வு ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை ஸ்ரீதேவியின் மகளான ஜான்வி கபூர் ஹிந்தியில் அறிமுகமானாலும் தெலுங்கில் அடுத்தடுத்து நடிக்கிறார். தற்போது ராம்சரணின் பெத்தி படத்தில் நடித்துள்ளார். ஜூன் 4 படம் ரிலீஸ் ஆகும் சூழலில் சில தினங்களுக்கு முன்பு ட்ரெய்லர் வெளியானது. அதில் ஜான்வி வரும் காட்சிகள் பெரும்பாலும் பாவாடை தாவணிகள் கிளாமரை முன்னிலைப்படுத்தியே அமைந்துள்ளது. இதற்கு முன் தெலுங்கில் அவர் நடித்த தேவரா படத்திலும் கிளாமர் ஹீரோயினாகவே வலம் வந்தார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் படம் அரசன். பிரியங்கா மோகன், விக்ராந்த், ஆண்ட்ரியா, சமுத்திரக்கனி உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். வடசென்னை பின்னணியில் படம் உருவாகிறது. இடையில் ஒரு சில பிரச்சனையால் படம் நின்று மீண்டும் துவங்கியது. படத்தை எப்படியாவது தீபாவளிக்கு திரையிட வேண்டும் என்ற முனைப்பில் படப்பிடிப்பை வேகமாக இடைவெளியின்றி நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளனர். மு மாறன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி ஒரு படத்தில் நடித்து வந்தார். இதற்கு அப்பா குட்டி என பெயரிட்டு முதல் பார்வை போஸ்டரையும் வெளியிட்டுள்ளனர். நாயகியாக பிரீத்தி அஸ்ரானி நடித்துள்ளார். தந்தை மகள் உறவை மையமாக கொண்டு உருவாகும் ஆக்ஷன் குடும்ப திரைப்படமாக அமைகிறது. படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. ஆகஸ்டில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை படத்தில் நடித்த மாதவன் இப்போது தமிழக விஞ்ஞானி ஜி.டி. நாயுடுவின் வாழ்க்கை படமான GTN-இல் நடித்துள்ளார். இதை கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கியுள்ளார். ஜெயராம், பிரியாமணி, துஷாரா விஜயன் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். கோவிந்த் வசந்தா இசையமைக்கிறார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பான் இண்டியா படமாக வரும் ஜூலை 17 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். சேட்டன் TK இயக்கத்தில் நடிகை காஜல் அகர்வால், ஸ்ரேயாஸ் தல்படை நடிப்பில் ஹிந்தியில் உருவாகி வரும் படம் தி இந்தியா ஸ்டோரி. பூச்சிக்கொல்லி மருந்துகளால் ஏற்படும் அபாயம் குறித்த கதைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த படம் இறுதிக்கட்டத்தில் உள்ள சூழலில் ஜூலை 24 ஹிந்தி மட்டுமல்லாது தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் வெளியாகிறது. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் படுதோல்வியை தழுவியதால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் இருந்து சென்னை அணி வெளியேறியது.